சாரி அந்த ரெக்கார்டிங் வந்து ஓகே. ஸோ அப்ப நாங்க வந்து 2வது அசைன்மென்ட்ல வந்து அப்ப நாங்க பார்க்க போறது என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் முதல்ல பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நாங்க இங்க பார்க்க போறது வந்து பிசினஸ் எத்திக்ஸ்னா என்னது? வணிக ஒழுக்கம் என்றால் என்னதுன்னு சொல்லித்தான் நாங்க முதலாவது இங்க வந்து கொஸ்டினுக்கு வந்து நாங்க ஆன்சர் பார்க்க போறோம். அப்ப இந்த வணிக ஒழுக்கம்னு சொல்லி சொல்ற சந்தர்ப்பத்துல வந்து ஒரு வணிக நிறுவனத்தால ஒரு சிறு வணிகமோ அப்படி இல்லாட்டி பாரிய அளவு வணிகம்னாலும் எந்த ஒரு வணிகத்துக்குனாலும் இந்த வணிக ஒழுக்கம்னு சொல்ற விஷயம் வந்து காணப்படுது. ஸோ அப்ப இந்த வணிக ஒழுக்கம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஒரு வணிகத்தினூடாக ஒரு பிசினஸினூடாக வந்து இப்ப நாங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோமா, அந்த பிசினஸ் மூலமா வந்து யாருக்கு அதாவது அந்த என்ன சொல்றது, ஒரு நபருக்கோ அப்படி இல்லாட்டி அந்த என்வைரன்மென்ட்க்கோ வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில வந்து நியாயமான முறையில வந்து ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ணி கொண்டு போறதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து பேசிக்கா இந்த பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு வணிகத்த நடத்தி செல்லும் பொழுது வந்து நாங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்ற விஷயத்தோட தான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பயணிக்கணும்னு சொல்லி நாங்க சொல்றாங்க. அப்போ ஒரு வணிகத்துல வந்து அதாவது யாரும் ஒரு நபர் அப்படி இல்லாட்டி ஒரு குழுக்கள் மூலம் எது சரி எது பிழை அப்படி இல்லாட்டி எது கரெக்ட் எது ராங் அப்படி இல்லாட்டி எது பாசிட்டிவ் ஆனது எது நெகட்டிவ் ஆனதுன்னு சொல்லி அது தொடர்பான விஷயங்களை வந்து நாங்க என்ன சொல்றோம்னா தெளிவுபடுத்தி கொண்டு ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதைத்தான் வந்து வணிக ஒழுக்கம்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க வந்து ஆர்கனைசேஷன் வந்து இந்தந்த எத்திக்ஸ் படித்தான் இயங்குது, இந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படித்தான் இந்தந்த என்ன சொல்ற டீடைல்ஸ் படித்தான் இந்த வணிகம் வந்து இயங்குதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இங்க உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அனைத்து வணிக நடவடிக்கைகளும் பொழுது நுகர்வோரை வந்து முதன்மையானவர்களா கருதுதல். அதாவது அந்த நிறுவனத்தின் ஒரு எத்திக்ஸ் இருக்கா, அதாவது ஒரு ஒழுக்கம் இருக்கா, அங்க வந்து நுகர்வோர் தான் நாங்க இப்ப படிச்சிருக்கோம் மார்க்கெட்டிங்ல வந்து நுகர்வோர் தான் அரசன். அப்ப அதத்தாங்க சொல்றாங்க. அனைத்து வணிக நடவடிக்கைகளும் போதும் நுகர்வோர் தான் முதன்மையானவரா வந்து கருதுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது இன்னொரு எத்திக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டூயிங் த பிசினஸ் வித்தவுட் ஹார்மிங் த நேச்சுரல் என்வைரன்மென்ட். அதாவது அவங்க உற்பத்தி செய்ற எந்த பொருளும் வந்து இயற்கை சூழலுக்கு தீங்கு விளைவிக்காதவைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் பேசிக்கா எத்திக்ஸ்ன்னு சொல்ற விஷயத்துக்கு வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். அப்ப இந்த வணிக ஒழுக்கத்த தீர்மானிப்பதுல வந்து இந்த மெயின் பார்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் த பிசினஸ் எத்திக்ஸ். அந்த வணிக ஒழுக்கங்கள தீர்மானிக்கிறதுக்கு மெயினா 3 பிரதானமான நபர்கள் காணப்படுகின்றாங்க. அதுல முதலாவது வந்து என்னதுன்னா த ப்ரொபரேட்டர்ஸ் அதாவது ப்ராப்பர்ட்டீஸ் வணிகத்தை வந்து ஆரம்பிப்பவர் அப்படி இல்லாட்டி இன்வெஸ்டர் முதலீட்டாளர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வணிகத்துல வந்து நிறுவன உறுப்பினர்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது எக்ஸ்டர்னல் சொசைட்டின்னு சொல்லி சொன்னா வெளி சமூகம். ஓகே. சோ அதத்தான் வந்து இந்த வணிக ஒழுக்கம்னு சொல்லி நாங்க படிக்கிறோம். ஓகே. அடுத்தது வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வணிகத்தின்ட வந்து சமூக பொறுப்பு. வணிகத்தின்ட சமூக பொறுப்புன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, வணிகத்தின் மூலம் வந்து அந்த உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு உச்ச லாபத்த பெற்றுக் கொடுக்க வேணும். அதுதான் பேசிக்கான ஒரு அதாவது சமூக பொறுப்புன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பிசினஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உரிமையாளர்களுக்கு மட்டும் இல்ல. அதாவது வந்து ஒரு வணிகம் வந்து உரிமையாளருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஊழியர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். சொசைட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அதே மாரி என்ன சொல்றது? அ அந்த உரிமையாளர், வாடிக்கையாளர், கஸ்டமருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். சரியா? அப்ப பேசிக்கா வந்து சரியா? இப்ப ஆரம்பத்துல வந்து என்ன காணப்படுச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொன்னா, உரிமையாளர்களுக்கு அதாவது வந்து அந்த என்ன சொல்றது? அந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்கு லாபத்த பெற்றுக் குடுக்கிறது. அது மட்டும் தான் காணப்படுச்சு. ஆனா வந்து இப்ப வந்து அப்படி இல்ல. அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ற விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்டாவே மாறிடுச்சு. சரியா? அப்ப நாங்க வணிகத்துல வந்து அந்த உரிமையாளர்களுக்கு
ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற மாதிரி, வணிகம் வந்து உரிமையாளர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற மாதிரியே அந்த ஆர்கனைசேஷனோட ரிலேட்டடா இருக்கிற எல்லா பார்ட்டிஸ்க்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அப்ப இன்றைய வணிக சமூகத்துல நிலவுகின்ற பிரச்சனையில மெயினானது நாங்க சொன்னோம், என்வாயரன்மெண்ட்டை பாதுகாக்கணும், பொருளாதார எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் வந்து டெவலப்மெண்ட், அடுத்தது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொசைட்டி ஒன்று கிரியேட் ஆகுறது. இது எல்லாமே வந்து தற்காலத்தில் வந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காண்றதுக்கு வந்து வணிகம் ரீதியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து நடந்து கொள்றது தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிசினஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த வணிகத்தின் சமூக பொறுப்பு மட்டங்கள், லெவல் ஆஃப் தி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து 4 லெவல் இருக்கு. அதுல முதலாவது வந்து எக்கனாமிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொருளாதார பொறுப்பு, 2வது லீகல் சட்ட பொறுப்பு, 3வது எத்திக்கல் பண்பாட்டு பொறுப்பு, அடுத்தது வந்து பிலானோதெரபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொதுநல விருப்புடைய பொறுப்புன்னு சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். இப்போ முதலாவது நாங்க பார்ப்போம் எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வந்து பொருளாதார பொறுப்புன்னு சொல்லிக்கொள்ள இந்த வணிக உரிமையாளரோட பிரதிபலன்களை வந்து அதிகரிப்பதற்கும் பங்களிப்பு செய்யறது தான் பொருளாதார பொறுப்புன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து வணிகத்துல வந்து நிதி உறுதிப்பாட்டை பாதுகாக்கிறது, அதாவது ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டியை வந்து பாதுகாத்து கொள்றது, ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ணி கொள்றதுக்கு ரிசோர்ஸ் எஃபிஷியன்சியா யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து நாங்க சொல்றது எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க இருக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வணிகம் சரியா செய்யாட்டி வந்து அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஆர்கனைசேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு லெவலுக்கு வராது. ஓகே. அடுத்தது வந்து பார்ப்போம் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்ட பொறுப்பு. அதாவது அரசு மற்றும் மற்ற நிறுவனங்களால விதிக்கப்படுகின்ற சட்ட திட்டங்களுக்கு அமைவா வந்து வணிகம் செயற்படுறது தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா லேபர் டிபார்ட்மெண்டால கண்டிப்பா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த ஈடே பிபிஎஃப் வந்து ரிடியூஸ் பண்ணணும் அவங்களோட சேலரியில. அதே மாதிரி இந்த என்வாயரன்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சட்டம் விதிக்கிறாங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து அதாவது அதே மாதிரி வந்து சொசைட்டியில வந்து சமூக நல ஆர்வலர் நிறுவனங்கள் வந்து சமூகத்துக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்காத பொருளை வந்து உற்பத்தி செய்ய சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள் அவங்களால வந்து முன்வைக்கப்படுகின்ற அந்த லீகல்ஸை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றது கூட லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பண்பாட்டு பொறுப்பு. ஒரு வணிகத்தை மேற்கொள்ளும் பொழுது வந்து சமூகத்தால வந்து அந்த வணிகம் சரியானது கரெக்டானதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றத வந்து தான் பண்பாட்டு பொறுப்புன்னு பாருங்க. இப்போ ஒரு வணிகத்துக்கு நாங்க பேர் வைக்கக்குள்ள கூட நாங்க சொல்லுவோம் எந்த சமூகத்துல இருக்கிற ஒரு இனத்தையோ சமூகத்தையோ வந்து பாதிக்க கூடாதுன்னு. அது வந்து ரொம்ப மெயினான விஷயமா தான் கருதப்படுது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் தெரியும். என்ன சொல்றது, அந்த டிஎஸ்ஐல வந்து ஸ்லிப்பர்ஸ்ல வந்து அந்த ஃப்ளவர் வந்து இதாகுனது. அப்புறம் வந்து பாருங்க, இப்ப ஃபாரின்லலாம் வந்து அவங்க அந்த தேசிய நேஷனல் ஃபிளாக் எல்லாம் வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ்ல எல்லாம் போடுறது. அதெல்லாம் உண்மையாலுமே வந்து ஒரு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஒரு நாட்ட அவமரியாதை செய்ற மாரி, ஒரு சமூகத்த அவமரியாதை செய்ற மாரி. உதாரணம் பாருங்க, அந்த சந்திரவட்டக்கல்ல வந்து அந்த எருத வந்து நீக்குனாங்க. ஸோ அந்த ஆரம்பத்துல இதாகுனது. ஸோ அது வந்து ஒரு ஒரு வணிகம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அது எந்த ஒரு சமூகத்தையும் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அ தவறான வழியில வந்து யூஸ் பண்ணிறக்கூடாது. அதுதான் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த ஒரு வணிகத்த வந்து நடத்தி கொண்டு செல்றதுக்கு அவசியம் இல்லாட்டியும் வந்து, பல்வேறு சமூக தரப்பினர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த வணிகம் காணப்படணும். உதாரணத்துக்கு வந்து வேலை வாய்ப்ப வழங்குறது, அந்த நிறுவனத்துல அனைத்து தரப்பினர்களுக்கும் வந்து சம வாய்ப்புக்கள வழங்குறது, பயிற்சி அபிவிருத்தி, அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில வந்து அ அ குவாலிட்டியில வழங்குறது. ஸோ இதுகள் தான் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து
பொதுநல விருப்புடைய பொறுப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு வணிகம் வந்து நீடித்து உழைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லாட்டியும், சமூகத்துல வந்து பல்வேறு நபர்கள் மூலமா வந்து நேரடியா எதிர்பார்க்கப்படாதது பொறுப்புகள தான் வந்து நாங்க பொதுநல விருப்புடைய பொறுப்பு. அதாவது உண்மையாலுமே வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து யூஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா, அந்த ஆர்கனைசேஷன் மூலமா வந்து சமூகத்துக்கு வந்து சில தேவைகள் வந்து நிறைவேற்றப்படக்கூடியதா இருக்கும். ஸோ அதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து பொதுநல விருப்புடையது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விளையாட்டு, கல்வி, சுகாதாரம் போன்ற சமூக நல திட்டங்களுக்கு வந்து அனுசரணை வழங்குறது. நாங்க சொல்லுவோம் அனுசரணையாளர்கள்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கான என்ன சொல்றது? ஸ்பான்சர்ஷிப் வழங்குறது அந்த மாரியான ஒரு விஷயம் தான் அங்க சொல்லப்படுது. சரியா? ஸோ இப்படி நாங்க சமூக பொறுப்போட ஒரு வணிக நிறுவனம் காணப்படுறதால வந்து கிடைக்கிற நன்மைகள் என்னதுன்னு சொன்னா, ரிவார்ட் இம்ப்ரூவ் த குட் வில் த பிசினஸ். வணிகத்தின் நன்மதிப்பு அதிகரிக்கும். பிராண்ட் இமேஜ் வந்து அவங்களுக்கு வேல்யூ பாசிட்டிவா ஆகும். என்ஷூர் த லாங் டெர்ம் சர்வைவல் ஆஃப் த பிசினஸ். நீண்ட காலத்துக்கு வணிகம் நிலைத்து நிற்பதற்கு உதவும். பாசிபிள் ஆஃப் த லீகல் இஷ்யூஸ் அண்ட் எமர்ஜிங் வில் பி லோ. அதாவது வணிகத்தின் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வந்து டிமாண்ட் ஒன்று இருக்கும்னு சொல்றாங்க. ஐ ப்ராஃபிட்டபிலிட்டி இன்ஷூர் த டிமாண்ட் ஆஃப் த அதுதான் ஐ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் இன்ஷூர் த டிமாண்ட் ஃபார் த பிசினஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். டிமாண்ட் ஒன்று இருக்கும்னு சொல்றாங்க. அது அடுத்தது வந்து பாருங்க. ஓகே. அடுத்த விஷயம் என்னதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஆஃப் த பிசினஸ் இன்கிரீஸ். சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் லாயல்டி ஆஃப் த எம்ப்ளாயி வில் இன்கிரீஸ். அதாவது வந்து ஊழியர்களிடம் மன உறுதி மற்றும் அதிகரிப்பதோடு வந்து வணிகத்துல வந்து விருப்பம் அதிகரிக்கும். ஓகே, எம்ப்ளாயி வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நல்ல விருப்பமா வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா எம்ப்ளாயி வில் இன்கிரீஸ். அதாவது லாயல்டி அவங்களோட எம்ப்ளாயின்ற விசுவாசம் எல்லாம் அதிகரிக்கும். அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னா பாசிபிலிட்டி ஆஃப் த லீகல் இஷ்யூஸ் டு த எமர்ஜென்சி வில் டு பி லோ. அதாவது வந்து சட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது லீகலா ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறைவா இருக்கும். காரணம் வந்து நாங்க சரியான சமூக பொறுப்பை வந்து பின்பற்றி கொண்டு போற மேல. இதுதான் வந்து நாங்க சமூக பொறுப்பை பத்தி நாங்க சொன்ன விஷயங்கள். ஸோ அங்க நான் சொன்னதே தான் வந்து இங்க தமிழ்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். கிளியரா? ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த சமூக பொறுப்புன்னு சொல்ற விஷயத்த வந்து, அதாவது சமூக பொறுப்புன்னு சொல்ற விஷயத்த வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும், அதாவது ஒவ்வொரு தரப்பினர்களும் பல்வேறு கருத்துக்கள வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது சமூக பொறுப்புன்னு சொல்றதுக்கு வந்து இதுதான் சரியான வேர்டிங்ன்னு அதாவது இதுதான் சரியான விளக்கம்னு இல்ல. ஒவ்வொரு அமைப்புகளும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமூக பொறுப்ப வந்து டிஃபைன் பண்ணி இருக்காங்க. சரியா? அப்ப அதுல முதலாவது பாருங்க, வணிகத்தோடு தொடர்புடைய அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களும் வந்து இயன்ற அளவுல நியாயத்த பெற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்து நிறைவேற்றக்கூடிய முறையில வந்து காணப்படுறது தான் சமூக பொறுப்புன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, பிரதேச சமூகத்துல ஊழியர்கள் அவங்களோட குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது, நாட்டின் பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்யறது, அதாவது எக்கனாமிக் வந்து அவங்க டெவலப் பண்றதுக்கு ஒழுக்க சீலர்களாக நடந்து கொள்வது தொடர்ச்சியாக வணிகத்தின் வாழ்த்தன்மைக்கு அர்ப்பணிப்பு. அதாவது வந்து சரியான அவங்க எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறது வந்து ஒரு வணிகத்தின் சமூக பொறுப்பு. அது வேர்ல்ட் பிசினஸ் கவுன்சில் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கு. அடுத்தது மெலன் பேக்கர் என்ன சொல்றான்னா, சமூகத்தின் நேரான தாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு வணிக செயற்பாடுகள் எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது தொடர்பான கருத்து. அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கணும், பாசிட்டிவான ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்னா, அதுக்கு ஏத்த மாரி வணிக செயற்பாடுகளை வந்து கொண்டு நடத்தி செல்லணும். வாடிக்கையாளர், ஊழியர், சமூகம், அரசு சூழல் போன்ற அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் நியாயமான வகையில் கர்மமாற்றுதல். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா ஓகே. அதாவது வாடிக்கையாளர், எம்ப்ளாயீஸா இருக்கலாம், அப்ப கஸ்டமர்ஸா இருக்கலாம், சோ சொசைட்டியா இருக்கலாம், கவர்ன்மென்ட்டா இருக்கலாம். ஸோ அனைத்து தரப்பினர்களுக்கு வந்து நியாயமான முறையில வந்து வொர்க் பண்ணி நியாயமான முறையில வந்து அவங்களுக்கு வேலைகள வந்து செஞ்சு குடுக்கிறத தான் வந்து நாங்க சமூக பொறுப்புன்னு சொல்றோம். அடுத்தது வந்து பல்வேறு நாடுகள் வந்து இந்த சமூக பொறுப்பு தொடர்பா பல்வேறு விளக்கங்கள முன் வச்சிருக்கு. USA, பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடிஷனல் நோட்ஸுக்காக. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க அசைன்மென்ட்ல டிஸ்கஷன் பண்ற எந்த ஒரு கொஸ்டின்ஸும் வந்து எக்ஸாம் போகக்குள்ள
பார்க்காம போக வேணாம். கண்டிப்பா எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறேன்னு சொன்னா, இந்த அசைன்மென்ட்ல டிஸ்கஷன் பண்ண எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து ஏ டூ இசட் பார்த்து கொண்டு போங்க. ஏன்னு சொன்னா, நீங்க பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். இந்த அசைன்மென்ட்ல டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின்களே தான் வந்து பேப்பர்லயும் வந்து இருக்கு. சரியா? ஸோ, அத இப்பவே நான் ரிமைண்ட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு. அப்ப வணிகத்தில வந்து அக்கறை செலுத்துற பிரிவினருக்கு பொதுவாக வந்து பல்வேறு அதாவது வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும். அதாவது வந்து பிரஷர் ஒண்ணு இருக்கும். வணிக போட்டி காம்படிட்டிவ் இருக்கும், குளோபலைசேஷன்ஸ் இருக்கும், இ-காமர்ஸ் என்வைரன்மென்ட் வந்து சோசியல் சேஞ்ச் ஆகுறது இருக்கலாம். ஸோ இதுகள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இக்னோர் பண்றதுக்கு சரியான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து வணிகம் நடந்து கொள்ளணும். ஸோ அப்ப அந்த வணிகம் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, அந்த வணிகத்தில வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் ஊழியர்கள், எம்ப்ளாயி, சமூகம், சோசியல் அடுத்தது உரிமையாளர்கள். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த 4 தரப்பினர்களோடையும் வந்து 4 தரப்பினரோட தேவைகளையும் வந்து என்ன செய்யணும்னா, சரியான முறையில வந்து நிறைவேற்றி குடுக்கணும். 1 மினிட்.
சரியா? சோ அப்ப இங்க வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு வணிகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கஸ்டமர் எடுத்துக்கொண்டா பாருங்க, அவங்களுக்கு நியாயமா நடந்து கொள்ளணும். சோ அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட சேதம் ஏதாவது ஏற்பட்டா அவங்க பர்ச்சேஸ் பண்ற பொருள், சர்வீஸ்ல வந்து அதுக்கான வந்து சேதத்த வந்து ரெடியூஸ் பண்ணணும். அவங்களோட உரிமைகள பாதுகாக்கணும். அவங்களுக்கு வந்து இப்ப எனி டைம் அந்த பொருளோட விலைய கேட்கவோ, அந்த பொருள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அவங்களுக்கு எனி டைம் எல்லா இதுவும் இருக்கு. ரி ரி என்ன சொல்றது? அவங்களுக்கு ரைட்ஸும் இருக்கு. அந்த ரைட்ஸ அவங்களுக்கு கேட்க உரிமை இருக்கு. அதே மாரி நாங்க வந்து ஓனர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அவங்களுக்கு அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாரி லாபத்த பெற்றுக் கொடுக்கிறது. ஸோ அவங்க வந்து முகாமைத்துவ கர்மங்கள சரியான முறையில நிறைவேற்றி கொடுக்கிறது. அ அதுகள் எஃபெக்ட் அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் ஜஸ்ட் மேனேஜ்மென்ட். அதாவது வந்து வினைத்திறனாகவும், நேர்மையாகவும் முகாமைத்துவ கர்மங்கள நிறைவேற்றுறது வந்து வணிகத்தின் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அதே வணிகம் சமூகத்துக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குன்னு சொன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்ப வழங்குறது, வரி செலுத்துறது. இப்ப டாக்ஸ் எல்லாம் வந்து சரியான வருஷத்துக்கு பே பண்ணியெல்லாம் இருக்கணும். அடுத்தது வந்து வேஸ்டேஜ் மேனேஜ்மென்ட், கழிவு முகாமைத்துவம், சமூக நலன்புரி சேவை. நாங்க சொன்ன அந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் அந்த மாரியான விஷயங்கள். பசுமை உற்பத்தி, கிரீன் புரொடக்ஷன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது முடியுமான மட்டும் பச்சை விளைவு வாயுகள தயாரிக்கிறதுக்கான பச்சை அந்த மரங்கள் நடுறது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்றது. முடியுமா ஸோ அடுத்தது வந்து வணிகம் வந்து ஊழியர்களுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கும்னு சொன்னா, சமத்துவமான நிலை. அதாவது ஈக்குவாலிட்டியா எல்லா ஊழியர்களையும் வந்து மதிக்கிறது, சிறந்த ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றது, ஊழியர்களுக்கான ஜாப் புரொடெக்ஷன் செய்றது, அப்புறம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி வழங்குறது, சுகாதார நலன்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கிறது எல்லாமே வரும். சரியா? சோ அதத்தான் வந்து நாங்க இங்கன கதைச்சோம். அடுத்தது வந்து பாருங்க, ஒவ்வொரு பிரிவினருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய சமூக ரீதியான பொறுப்புகள் வந்து தனித்தனியா இருக்கு. பாருங்க, கஸ்டமருக்கு வேறையா, எம்ப்ளாயீஸ்க்கு வேறையா, சொசைட்டிக்கு வேறையா. வாடிக்கையாளர் சமூக ரீதியான பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது, அதாவது சேதம் குறைவான தரமான பொருள் ஒன்றுக்கு சேவை ஒன்றை நியாயமான விலைக்கு பெற்றுக் கொடுக்கும் பொழுது, ஊழியர்கள் அவரது தொழில்சார் உரிமைகளை, ஏனைய வசதிகளையும் பெற்றுக் கொடுத்தல். சோ நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணத தான் வந்து இன் டீட்டெயிலா இங்கன போட்டு இருக்காங்க. சரியா? சோ அத ரீட் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது நாங்க படிச்சது தான். சமூக பொறுப்புகள் நிறைவேற்றுவதன் மூலம் வணிகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். வாழ்த்தன்மை. அப்ப நாங்க அங்கன நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் தானே. அதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதுல இல்லாத பெனிஃபிட்ஸ் இங்க இருந்துச்சுன்னு சொன்னா, இதையும் சேர்த்து எட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? வணிகம் தொடர்பான நம்பகத்தன்மை, வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த முடியுதல், அப்புறம் வணிகத்தின் நோக்கம். இந்த விஷயம் அதுல இருக்கல. ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ், கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணி கொள்ளலாம் முடியும்னு சொல்ல முடியும். சரியா? அடுத்தது வந்து பிசினஸ் எத்திக்ஸ். பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து வணிகம் தன்னோடு கர்மமாற்றுகின்ற சகல தரப்பினர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய முறையில, அதாவது எது நல்லவை எது, தீயவை எதுன்னு சொல்லி விளங்கி செயற்படுறது தான் நாங்க பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். வணிக ஒழுக்கம் அப்படி இல்லாட்டி வணிக விழுமியம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த வணிக விழுமியங்கள வந்து நாங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். தரமான பொருள் சேவையை வழங்குவதன் மூலம் வாடிக்கையாளருக்கு நியாயம் கிடைக்கப் பெறுவது. அது வணிகம் தொடர்புல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய வந்து உயர்வடைய செய்யும். இப்ப நாங்க வணிக ஊழியர் சாரி சோ என்ன சொல்றது? வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகின்ற பொருட்கள் சிறந்த தரமான பொருட்கள். 1 மினிட். ஓகே. அடுத்தது சந்தைப்படுத்துதலுக்கு ஒழுக்க விழுமியங்களை நாங்க இப்போ ஒரு அட்வர்டைசிங் பண்றதுன்னு சொன்னா, தவறான அட்வர்டைசிங் பண்ணக்கூடாது. உண்மையான விஷயங்கள மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணி அட்வர்டைசிங் பண்ணணும். அது எல்லாமே வந்து ஒழுக்க விழுமியத்துக்கான உதாரணங்களா வந்து நாங்க சொல்லலாம். கணக்கீட்டு செயற்பாடு. அப்ப நாங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது ஆடிட்ல எல்லாம் வந்து சரியான கணக்குகள காட்டணும். மோசடிகள், நிதி மோசடிகள் அதுகெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து தொழில் வழங்குனர்களுக்கு, தொழில் பெறுநருக்கு உரிமை கடமைகள சரியான முறை இப்ப எம்ப்ளாயியா இருந்தாலும் நாங்க சரியான முறையில அவங்களுக்கு இடிஎஃப், பிபிஎஃப் எல்லாம் போய டைம்ல எல்லாம் வொர்க் செஞ்சு அவங்களுக்கு டபுள் ஓடிபி அதெல்லாம் ஒவ்வொரு நிறுவனமும் கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஊழியர்கள்ட்ட வந்து ஜாதி, மதம், பேதம் எல்லாம் பார்க்காம சம உரிமையில சமமான முறையில நடத்துதல் அதுகள் தான். சரியா? அப்புறம் சொல்றாங்க, இந்த பிசினஸ் எத்திக்ஸ வந்து நாங்க வந்து டெவலப் பண்ணக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து கவனம் செலுத்தணும். இந்தந்த விஷயங்கள்ல. வணிகம், வாடிக்கையாளர், ஊழியர்,
போட்டியாளர், சமூக கலாச்சாரம், அமைப்பு கலாச்சாரம் இதுகள் எல்லாத்துலயும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கவனம் செலுத்தணும். அப்போ வணிகத்த பார்த்துக்கொண்டா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு பிசினஸ் எத்திக்ஸ வந்து டெவலப் பண்ணக்குள்ள வந்து ஒரு பிசினஸ் எத்திக்ஸ டெவலப் பண்ணணும்னு சொன்னா நாங்க முதல்ல பார்க்கணும். அந்த பிசினஸ்ல வந்து வாழ்நாள் தன்மை எப்படி இருக்கு? அது வந்து வணிகம், உற்பத்தி வணிகமா, சேவை வணிகமா, அது சிற்றளவு வணிகமா, பாரியளவு வணிகமான்னு சொல்லி. வாடிக்கையாளர், அதாவது வாடிக்கையாளர் வந்து தொடர்ச்சியா கன்டினியூஸா எங்களுக்கு வந்து பொருட்கள், அதாவது வாடிக்கையாளர் கேள்வி போக்குக்கு அமைய வந்து அவங்க பொருள் வழங்கக்கூடியதா இருக்கு. அவங்களோட அந்த தொடர்பாளர், அந்த சமூக கலாச்சாரத்துக்கு அமைய வந்து நாங்க அவங்கள வந்து கன்சிடர் பண்றோமா? அதாவது அடுத்தது ஊழியர். எந்த மட்டத்துல ஊழியர்ல காணப்படுறாங்க? அவங்களோட தேவை, விருப்பங்கள் வந்து கவனத்தில் கொள்ளப்படுதா? காம்படிட்டர்ஸ்னா கூட வந்து நாங்க ஒரு பிசினஸ் எத்திக் தான் இருக்கும். நாங்க ஒருத்தரோட போட்டி போடுறோம்னு சொன்னா, போட்டி நிறுவனத்தோட அது கூட வந்து ஒரு எத்திக்கலா தான் இருக்கணுமே தவிர, தவறான முறையில வந்து போட்டியிடக் கூடாதுன்னு சொல்றாங்க. போட்டியாளர்கள் காணப்படுகின்றார்களா? அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள் என்ன? அதெல்லாம் கவனத்துல இருக்கணும். சமூக கலாச்சாரம். அதாவது வந்து ஒரு சமூகத்த எடுத்துக்கொண்டா அனைத்து சமூக தரப்பினரும் காணப்படுவாங்க. இந்துஸா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட் எல்லாமே. அதே மாரி அவங்களோட அந்த கலாச்சார விழுமியங்கள், அவங்களோட அந்த நம்பிக்கைகள், அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வேல்யூபிளா இருக்கும். அதாவது வந்து நாங்க அவங்க அத வந்து மதிப்பளிக்கணும்னு சொல்றோம். அடுத்தது வந்து வணிகம். வணிகத்த சொன்னா ஓகே வணிகம் நாங்க சொல்லிட்டோம் தானே. இதுகள் தான் வந்து நார்மலா ஒரு பிசினஸ் எத்திக்ஸ் வந்து டெவலப் ஆகக்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள். இதத்தான் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். ஓகே பாருங்க. Following factor should be the consider the formation code with the business ethics ன்னு சொல்லி இருக்கு. ஓகே. ஒரு பிசினஸ் எத்திக்ஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி எப்படி ஃபாலோ பண்றோம்னு சொல்லி முடியுமான மட்டும் நான் எல்லாமே நோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியே இருக்கிறேன். சரியா? நீங்க ஓகே. அப்ப கொஸ்டின்ஸ் அசைன்மென்ட் 3 வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து இந்த அசைன்மென்ட்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் எல்லாமே வந்து தேடி போகவே தேவையில்ல. ஓகேயா? டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. நீங்க சரியான முறையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இதுகள ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எழுதிட்டு தான் இருக்கு. ஓகேயா? ஓகே. தேங்க் யூ வெரி மச். நான் ரெக்கார்டிங்க வந்து அப்லோட் பண்றேன். ஓகேயா?